அதிகாலையில எழுந்து நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல். பல பேர் இன்னைக்கு அத மத்தியானம் செஞ்சா என்ன, சாயங்காலம் செஞ்சா என்ன, இல்ல அவசியமா குளிச்சு தான் ஆகணுமான்னு கேள்வி கேட்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிலு. அதிகாலை நேரத்துல காலார நடந்து, நல்ல சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு, நடந்து கொஞ்சம் தூரம் போயி, தண்ணீர்ல மூழ்கி குளிக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்மீக மரபுல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, உடல் நடந்து போகிற பொழுது ஒரு சின்ன பயிற்சி அதற்கு இருக்கு. நல்ல சுவாசம் இருக்கிற பொழுது நல்ல பிராணாயாமம் அதுல செஞ்சு உள்ளுக்குள்ள ஆக்சிஜனை நாம அதிகமா எடுத்திருப்போம். அப்படி உடல் குளிக்கிறதுக்கு தயார்படுத்தி அதற்கப்புறமா போய் தண்ணீர்ல இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி குளிக்கிற பொழுதுதான் உடல்ல உள்ள அந்த உஷ்ணம் குறையுது அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் முறை சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க, 12 காலத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க நடந்து போய் கோயில் குளங்கள்ல நீராடுறத நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி போய் நீராடிட்டு வர்றவங்க 100 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி உடலுக்கு வேண்டிய அந்த தயார்படுத்துதலையும் பயிற்சியையும் கொடுத்து அதுக்கப்புறமா இறை நாமத்தையும் சொல்லிக்கொண்டே குளிக்கிற பொழுது உடலுக்கு ஆற்றலும் வருகிறது, ஆன்மீக புத்துணர்ச்சியும் சேர்ந்தே கிடைக்கிறது.